அன்புமிக்க அரசு போக்குவரத்து ஓய்வூதிய நண்பர்களே, தோழர்களே, சகோதரிகளே, அனைவருக்கும் 140வது மே தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரேவா அமைப்பினுடைய மாநில மைய நிர்வாகிகளின் ஆலோசனையின் பேரில் இந்த காணொளியை இப்போது பதிவிடுகிறேன். அருமை நண்பர்களே, தோழர்களே, நம்முடைய அமைப்பு பல்வேறு வழக்குகளை தொடர்ந்து நடத்தி பல வெற்றிகளை பெற்று அதை நாம் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு சில வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு வழக்கை இப்போது குறிப்பிட்டு சொல்லுவது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். நம்முடைய டிஏ உயர்வு வழக்கு, சென்னையிலே நாம் தொடுத்த அந்த வழக்கு 2/8/2023 தீர்ப்பாகிறது. அந்த தீர்ப்பை எதிர்த்து நடைமுறைப்படுத்தாத நிலையில் அரசு தரப்பு அதை மேல்முறையீடு செய்வதற்காக விண்ணப்பம் செய்கிறார்கள். நம்மை பொறுத்தவரை எல்பிஏ வழக்கு நிலுவையில் இருந்ததனால் நமக்கு சாதகமாக முடியும் என்ற அடிப்படையில் 2/8/2023 தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்குண்டான அவமதிப்பு வழக்கை தொடர்வதிலே தாமதம் ஏற்பட்டது. 2024 டிசம்பர் மாதம் எல்பிஏ வழக்கிலே நமக்கு பின்னடைவு ஏற்பட்டவுடன் நாம் 2/8/2023 நம்முடைய டிஏ உயர்வு வழக்கு, அரசாணை 142 எதிர்த்த வழக்கு, நீதியரசர் சத்யநாராயண பிரசாத் அவர்கள் அளித்த தீர்ப்பின் மீது அவமதிப்பு வழக்கு தொடுத்தோம். 2025 ஜனவரியிலே 240/2025. அந்த வழக்கு பல்வேறு கட்டங்களை கடந்து இறுதியாக நம்முடைய பல வாதங்கள், நம்முடைய ஆவணங்கள் இதன் காரணமாக பணியில் இருக்கக்கூடிய தொழிலாளிக்கு இணையான அகவலைப்படி உயர்வை 2026 ஜனவரி முதல் நடைமுறைப்படுத்தி நாம் பெற்றுக்கொண்டு வருகிறோம். அதிலே கடந்த 10 ஆண்டுகளுக்கான நிலுவைத் தொகை என்பது வழங்கப்படாமல் இருக்கிறது. அது வழங்கப்படும் வரை நம்முடைய அவமதிப்பு வழக்கு தொடர்வது என்ற அடிப்படையில் அந்த வழக்கை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே பல காணொளிகளில் குறிப்பிட்டதைப் போல இந்த வழக்கிலே நம்முடைய வாதமும், நம்முடைய ஆதாரங்களும், நம்முடைய ஆவணங்களும் இந்த வழக்கில் யாராலும் தவிர்க்க முடியாத ஒரு நிகழ்வாக, தவிர்க்க முடியாதவைகளாக இருந்தது என்பதை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதில்லை. ஏனென்றால் காலத்தின் அருமை கருதி ஒரு சிறிய பதிவோடு இந்த காணொலி நிறைவு செய்யலாம் என்று விரும்புகிறேன். நம்முடைய அவமதிப்பு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திலே 12/2/26 அன்று விசாரணைக்கு வருகிறது. அந்த விசாரணையிலே அரசு தரப்பில் இருந்து ஆஜரான ஏஏஜி அவர்கள் 10/2/2026 மதுரை உயர்நீதிமன்றத்திலே கோவை பேரவையினுடைய 1471 அவமதிப்பு வழக்கினுடைய அரசின் வாதங்களை நம்முடைய வழக்கிலே 12/2/26 முன்வைத்தார். அதிலே அவர் சொல்வது, இது போன்ற வழக்கு, அவமதிப்பு வழக்கு 1471/2023 மதுரை உயர்நீதிமன்றத்தில் இருக்கிறது. அந்த வழக்கினுடைய மூலம் 1147/2020 வழக்கு 2/3/2023 தேதியிட்ட தீர்ப்பை அமுல்படுத்தவில்லை என்ற அவமதிப்பு வழக்கு. 2/3/2023 தேதியிட்ட அந்த தீர்ப்பிலே பென்ஷன் அரியர் கொடுக்க சொல்லி தீர்ப்பிலே இருக்கிறது. டிஏ நடைமுறைப்படுத்துவது அரசாணை 142 மாற்றி அமைத்து பணியில் உள்ள தொழிலாளர்களுக்கான அகவலைப்படியை வழங்க வேண்டும் என்று தீர்ப்பிலே இருக்கிறது. டிஏ நிலுவை சம்பந்தமாக டிஏ அரியர்ஸ் வழங்குவது என்று அந்த உத்தரவிலே இல்லை என்ற வாதத்தை நம்முடைய வழக்கிலே 12/2/26 அன்று அரசு தரப்பில் முன்வைத்தார்கள். நமது தரப்பில் நமது வழக்கறிஞர் மதுரையிலே நடக்கக்கூடிய வழக்கு 7வது ஊதிய குழு
உயர்வு சம்பந்தமாகவும் அகவலைப்படி சம்பந்தமாகவுமான அந்த உத்தரவு. சென்னையிலே ரேவாவினுடைய வழக்கு, எங்களுடைய வழக்கு 1750/2020. அதிலே 12(3) ஒப்பந்தத்தில் வரக்கூடிய ஊழியர்களுக்கான ஒப்பந்த உயர்வு, டிஏ உயர்வு, ஒவ்வொரு 6 மாதங்களுக்கு ஒரு முறை உயரக்கூடிய டிஏவை நடைமுறைப்படுத்துவது. அதோடு மட்டுமல்ல, டிஏ நிலுவை 2016 ஜனவரியில் இருந்து வழங்கப்பட வேண்டிய டிஏ அரியர் சொல்லவை உள்ளிட்டவை வழங்கப்பட வேண்டும் என்று நம்முடைய பிரேயரும் அதன் மீதான தீர்ப்பும் தெளிவாக இருக்கிறது. ஆகவே மதுரையிலே நடைபெறக்கூடிய அந்த தீர்ப்பை இந்த வழக்கிலே, சென்னையிலே ரேவாவுடைய வழக்கிலே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். ஆகவே இதை தனியாகத்தான் விசாரிக்க வேண்டும் என்று சொன்னோம். அரசு தரப்பிலே இருந்து மீண்டும் வலியுறுத்தினார்கள். இதனுடைய மூல வழக்கு மதுரையிலே இருக்கிறது. அங்கு நடைபெறக்கூடிய அந்த வழக்கோடு இதை இணைக்க வேண்டும் என்று சொன்னபோது நாம் கடுமையாக ஆட்சேபித்தோம். அந்த நேரத்திலே கோவை பேரவை சேர்ந்த பல நண்பர்கள் புரிந்தோ புரியாமலோ டிஏ அரியர் கிடைப்பதை ரேவா அமைப்பு கெடுத்து விட்டது, வழக்கை சீர்குலைக்க நினைக்கின்றார்கள் என்றெல்லாம் வசைமாறி பொழிந்தார்கள், அவதூறு பொழிந்தார்கள். நம்மை பொறுத்தவரை தீர்ப்பு 2/3/2023 தேதியிட்ட தீர்ப்பு வேறு, 2/8/2023 தேதியிட்ட தீர்ப்பு வேறு. 2 தீர்ப்புகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த மாறுபாடுகளை சுட்டிக்காட்டித்தான் நாம் வாதம் செய்தோம். இறுதியாக 12/2/26 விசாரணை முடிந்து 27/2/2026 அன்று அந்த விசாரணை மீண்டும் வருகிறது. அந்த விசாரணையிலே அரசு தரப்பிலே மீண்டும் அவர்கள் சொன்னதையே சொன்னார்கள். உத்தரவிலே 11:47 உத்தரவிலே இன்றைக்கு கோவை பேரவை பெரிதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களே, அந்த 11:47 உத்தரவிலே டிஏ அரியர் சம்பந்தமான எந்த குறிப்பும் இல்லை, டிஏ அரியர் வழங்க வேண்டும் என்று உத்தரவும் இல்லை என்ற வாதத்தை முன்வைத்தார்கள். நாம் நம்முடைய உத்தரவில் இருக்கக்கூடிய டிஏ அரியர் வழங்கப்பட வேண்டும் என்ற அந்த வாதத்தை முன்வைத்தோம். இரண்டையும் கேட்ட நீதியரசர் 2 வழக்குகளையும் இணைத்து நடத்துவது சம்பந்தமாக தலைமை நீதிபதிக்கு கருத்து கேட்பது என்ற அடிப்படையில் ஒத்திவைக்கப்பட்டது. 12/3/2026 அன்று தலைமை நீதிபதி அவர்களுக்கு பரிந்துரை செய்யப்பட்டு 17/3/2026 தலைமை நீதிபதி அவர்கள் நம்முடைய வழக்கை, சென்னையில் நடைபெற்ற நம்முடைய ரேவா வழக்கை மதுரை உயர்நீதிமன்றத்திலே மாற்றி நடத்துவதற்கான அந்த உத்தரவை பிறப்பித்தார்கள். அந்த அடிப்படையிலே மதுரை உயர்நீதிமன்றத்திலே 2 விசாரணைகளில் நாம் ஆஜராகியிருக்கிறோம். இறுதியாக 27/4/2026 அன்று நடந்த விசாரணை. அந்த விசாரணையிலே அரசு தரப்பிலே இருந்து மீண்டும் முதலில் சொன்னதையே சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நம்மை பொறுத்தவரை நம்முடைய தரப்பில் இருக்கக்கூடிய நியாயங்களை, நம்முடைய தரப்பில் இருக்கக்கூடிய ஆவணங்களை அபிடவிட்டுகளாக பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்திருக்கிறோம். அதிலே டிஏ அரியர் கொடுப்பதற்கான காரணங்களை, கொடுக்க வேண்டும் என்ற உத்தரவை, நம்முடைய பிரேயர், நம்முடைய உத்தரவு அனைத்தையும் சுட்டிக்காட்டி நாம் அந்த அபிடவிட்டிலே தாக்கல் செய்திருக்கிறோம். அதோடு மட்டுமல்ல, கூடுதலாக நம்முடைய வழக்கறிஞர் தன்னுடைய வாதத்திலே 5/2/2026 அன்று மேற்கு வங்க மாநில அரசு ஊழியர்களுக்கும் மேற்கு வங்க அரசுக்கும் இடையிலான டிஏ உயர்வு சம்பந்தமான ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்திலே 5/2/2026 அன்று உத்தரவாகியிருக்கிறது. அந்த உத்தரவிலே 9 ஆண்டு காலம் வழங்கப்படாமல் இருந்த அந்த டிஏ உயர்வை அவர்களுக்கு வழங்க வேண்டும், அரியர்ஸ் வழங்க வேண்டும் என்று உத்தரவை, அரியர்ஸ் வழங்குவது சம்பந்தமாக உச்சநீதிமன்றம் ஒரு கமிட்டி, ஒரு குழுவை அமைக்கும், அந்த குழுவினுடைய சிபாரிசின் அடிப்படையில் அரியர்ஸ் வழங்க வேண்டும் என்ற அந்த உத்தரவை நாம் சுட்டிக்காட்டி வாதாடி இருக்கிறோம். அதோடு மட்டுமல்ல, கடந்த மாதம் உச்சநீதிமன்றத்திலே கேரள மாநில அரசு, கேரள மாநில போக்குவரத்து ஓய்வு பெற்ற தொழிலாளிகளுக்கு, பணியில் உள்ள தொழிலாளர்களுக்கும் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கும் அகவலைப்படியை வித்தியாசப்படுத்தி வழங்குவதை எதிர்த்த அந்த வழக்கிலே
தொழிலாளிகளுக்கு சாதகமாக அரசாங்கத்தினுடைய மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்து தொழிலாளர்களுக்கு ஓய்வு பெற்ற தொழிலாளர்களையும் பணியில் உள்ள தொழிலாளர்களையும் பிரித்து பார்க்கக்கூடாது என்ற உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அந்த உத்தரவும் நாம் சுட்டிக்காட்டினோம். ஆக நம்முடைய தரப்பிலே நம்முடைய வாதங்களை தெளிவாக வைத்திருக்கிறோம், ஆவணங்களை தெளிவாக வைத்திருக்கிறோம். இதற்கு நிலைமை இப்படி இருக்க நாம் சொல்லுகிறோம், ரேவாவினுடைய வழக்கு 1750 எங்களது பிரேயரிலே கோரிக்கையிலே டிஏ அரியர் நிலுவை வழங்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். கோவை பேரவையின் வழக்கிலே கேட்டிருக்கிறார்களா? அவர்கள்தான் தெளிவுபடுத்த வேண்டும். 2/8/2023 தேதியிட்ட நீதியரசர் சத்யநாராயண பிரசாத் அவருடைய உத்தரவிலே டிஏ அரியர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உங்களது வழக்கிலே அது குறிப்பிடப்பட்டிருக்கிறதா என்பதையெல்லாம் அரசு குறிப்பிடப்படவில்லை என்கிறது. கோவை பேரவை என்ன சொல்கிறது என்பதை அவர்கள் ஆவணங்களை தெளிவுபடுத்த வேண்டும், ஆவணங்கள் மூலமாக தெளிவுபடுத்த வேண்டும். இதை நாம் சுட்டிக்காட்டுகின்ற போது அவர்கள் நம் மீது பாய்கிறார்கள். 27/4/2026 விசாரணைக்கு வர பட்டியலிட்ட நிலைமையில், உத்தரவிட்ட நிலைமையில் அவசரமாக 15/4/2026 உச்சநீதிமன்றம் செல்கிறார்கள். 20/4/2026 அந்த வழக்கு டிஸ்போஸ் ஆகிறது. அந்த வழக்கு டிஸ்போஸ் ஆனதிலே என்ன அவர்கள் கோரிக்கை? மதுரையிலே நடக்கக்கூடிய 1471 அவமதிப்பு வழக்கு 1471/2023 விரைந்து முடிக்க வேண்டும், காலதாமதம் செய்கிறார்கள் என்றுதான் அவருடைய பிரேயர். டிஏ அரியர் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை அந்த உச்சநீதிமன்ற வழக்கிலே இவருடைய கோரிக்கையும் இல்லை, உச்சநீதிமன்ற உத்தரவிலும் டிஏ அரியர் சம்பந்தமாக எந்த வார்த்தையும் இல்லை. ஆக உண்மை இப்படி இருக்க தொழிலாளர்களுக்கு உண்மையை சொல்வதற்கு பதிலாக நம் பக்கம் இருக்கக்கூடிய பலவீனங்களை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். நம்ம பட்டம் என்ன பலவீனம் இருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கு மாறாக இன்றைக்கு தவறான வழிகாட்டுதலை கூறுவதோடு ரேவாவின் மீது சீரிப்பாய்கிறார்கள். நாம் இப்போதும் சொல்லுகிறோம், ஓய்வூதியர்களுக்கு டிஏ அரியர் பெற்றுத்தருவதிலே மாற்று கருத்து இல்லை, உறுதியாக பெற்றுத்தருவோம். ஆனால் நம்முடைய வழக்கில் இருக்கக்கூடிய டிஏ அரியருக்குண்டான பெறுவதற்குண்டான அந்த சாத்தியக்கூறு, அந்த உத்தரவாதங்கள், அதற்கான ஆவணங்கள் எதிர்த்தரப்பிலே இருக்கிறதா என்பதை அவர்கள்தான் தெளிவுபடுத்த வேண்டும். அரசாங்கம் சொல்வதைப் போல அதில் இருக்கிறது இல்லை என்ற வாதத்திற்குள் நாம் செல்லவில்லை. இருக்கிறது என்பதை அவர்கள் தான் தெளிவுபடுத்த வேண்டும். அரசு சொல்லுகிறது 2/3/2023 தேதியிட்ட உத்தரவிலே டிஏ அரியர் குறிப்பிடப்படவில்லை என்று சொல்லுகிறது. பென்ஷன் அரியர் சொன்னார்கள், கொடுத்துவிட்டோம். டிஏ அப்டேட் செய்ய சொன்னார்கள், செய்துவிட்டோம். டிஏ அரியர் வழங்க முடியாது, ஏனென்றால் உத்தரவில் இல்லை என்பது. அந்த உத்தரவை எதிர்த்துத்தான் 1471 அவமதிப்பு வழக்கு. ஒரு மூல வழக்கில், ரிட் வழக்கிலே இல்லாத ஒரு உத்தரவை, இல்லாத ஒரு சரத்தை, இல்லாத ஒரு வார்த்தையை அவமதிப்பு வழக்கிலே எப்படி நிலைநாட்ட முடியும் என்பதை அவர்கள்தான் தெளிவுபடுத்த வேண்டும். அதற்கு மாறாக நம்மை கடித்து கொதறுவதிலே, குற்றம் சொல்வதிலே தான் குறியாக இருக்கிறார்கள். நம்முடைய தரப்பிலே தெளிவாக இருக்கிறோம், உறுதியாக இருக்கிறோம். நாம் ஒரு வாட்ஸ்அப்பிலே பதிவிட்டிருந்தோம், அரசு தரப்பில் இருந்து இந்த 1471 அவமதிப்பு வழக்கை விரைந்து முடிக்க வேண்டும் என்று நீதிமன்றத்திலே கோரிக்கை வைக்கின்றார்கள். கோவை பேரவை உச்சநீதிமன்றம் சென்று இந்த வழக்கை விரைந்து விசாரித்து முடிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். 2 பேருமே முடிக்க வேண்டும் என்று சொல்கிறார்களே, எப்படி முடிப்பது? டிஏ அரியரோடு முடிப்பதா, டிஏ அரியர் இல்லாமல் முடிப்பதா என்பதை என்ற அந்த சந்தேகத்தை, அந்த அச்சத்தை நாம் வாட்ஸ்அப்பிலே குறிப்பிட்டிருந்தோம். அதற்கு கோவை பேரவையுடைய சட்ட ஆலோசகர் நேற்றைய தினம் ஒரு காணொலியிலே பொங்கி வழிந்திருந்தார். ரேவா 25 ஆண்டுகளாக ரினிவல் செய்யவில்லை, பதிவு செய்யவில்லை, நாங்கள் நினைத்தால் அதை செய்துவிடும் இதை செய்துவிடும் என்று சொன்னார். பல தடவை நாங்கள் சொல்லிவிட்டோம், நாம் தெளிவுபடுத்தி விட்டோம். முறையாக ரினிவல் செய்திருக்கிறோம், செய்து வருகிறோம். அதெல்லாம் இருப்பதனால்தான் நீதிமன்றத்திலே இன்றைக்கும் நாங்கள் வழக்கு தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட அந்த பூச்சாண்டிகளை, இப்படிப்பட்ட தவறான பிரச்சாரங்களை அவர்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, சிங்காரம் மட்டுமல்ல, திருநெல்வேலியிலே இருந்த ஒருவர், கடலூரில் இருந்த ஒருவர், கடந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியிலே கடலூர் விழுப்புரம் மண்டலத்தினுடைய அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய தலைவராக இருந்தவர் ஒருவர். அவர் எப்படி இருந்திருப்பார் பணியில் இருந்த காலத்திலே? இன்றைக்கு ரேவா அமைப்பை குறை சொல்லுகிறார், ரேவா அமைப்பின் மீது
குற்றம் சொல்கிறார். அதே போல் திருநெல்வேலியிலே இருந்த ஒருவர், அவர் நாம் போடக்கூடிய காணொளி விமர்சனம் செய்து மிகவும் மோசமான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட நிலைமை என்பது சரியல்ல. வார்த்தைக்கு வார்த்தை. கருத்துக்கு கருத்து. அந்த கருத்துக்களை கருத்தால் எதிர்கொள்ளுங்கள். உங்களது கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள், எங்களது கருத்துக்களை நாங்கள் சொல்கிறோம். உங்களது ஆதாரத்தை நீங்கள் கொடுங்கள், எங்களிடம் இருக்கக்கூடிய ஆதாரத்தை நாங்கள் கொடுக்கிறோம். தொழிலாளிகள், ஓய்வூதியர்கள் முடிவு செய்யட்டும், யார் சொல்வது சரி, யார் செய்வது சரி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த காணொளியின் நோக்கம், நம்முடைய தரப்பிலே டிஏ அரியர் பெறுவதற்குண்டான அனைத்து முயற்சிகளும் எடுப்போம். மதுரை உயர்நீதிமன்றத்திலே துரதிருஷ்டவசமாக 1471 வழக்கு, அந்த வழக்கோடு இணைக்கப்பட்டிருக்கூடிய நம்முடைய வழக்கம் தள்ளுபடி செய்யப்பட்டால் நாம் அதற்கு அடுத்த கட்டமாக உச்சநீதிமன்றம் செல்வதற்கும் நாம் தயாராக இருக்கிறோம். வழக்குகளை நடத்துவதிலே ரேவா அமைப்பு யாருக்கும் சளைத்ததல்ல. 25 ஆண்டு காலத்திலே பல்வேறு வழக்குகளை நடத்தியிருக்கிறோம், வெற்றி பெற்றிருக்கின்றோம். அந்த அனுபவங்களை கைக்கொண்டு நிச்சயமாக டிஏ அரியரை பெறுவதிலும் நம்முடைய முயற்சியை, நம்முடைய நடவடிக்கையை தீவிரப்படுத்துவோம் என்பதை தெரிவித்துக்கொண்டு, நம்முடைய ஒப்பந்த உயர்வு வழக்கு, பிஆர்பிஎஃப் வழக்கிலே நீதியரசர்களுடைய மாறுதல் உடல்நிலை காரணமாக தாமதமாகி கொண்டிருக்கிறது. இன்றைய நிலையிலே ஒரு நீதியரசர் இந்த மாதம் ஓய்வு பெறுகிறார், 31/5 ஓய்வு பெறுகிறார். ஆகவே நம்முடைய பிஆர்பிஎஃப் வழக்கு விரைவிலே விசாரணைக்கு வருவதற்குண்டான வாய்ப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஒப்பந்த உயர்வு வழக்கு மதுரை உயர்நீதிமன்றத்திலே தள்ளுபடி செய்யப்பட்டிருந்தாலும் கூட அதை ரெவியூ பெட்டிஷன் ஒன்று தாக்கல் செய்திருக்கிறோம். அது நம்பராக இருக்கிறது, விசாரணைக்கு வர இருக்கிறது. அதோடு கூடுதலாக ஒப்பந்த உயர்வுகளை ஓய்வூதியர்களுக்கு வழங்க வேண்டும் என்று புதிய வழக்கு தொடுப்பதற்குண்டான சட்ட நடவடிக்கைகளை சட்ட நிபுணர்களுடன் கலந்து பேசியிருக்கிறோம். அதற்கான நடவடிக்கைகள் எடுத்து வருகிறோம். ஆகவே நிச்சயமாக அனைத்தையும் பெறுவோம். நிச்சயமாக ரேவா அமைப்பு என்பது சட்ட போராட்டங்களை மட்டுமல்ல, இன்றைக்கு இருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஓய்வூதியர்களுக்கு எதிரான அந்த கொடுமைகளை எதிர்த்து களத்திலும் போராடுவோம். இன்றைக்கு ஒப்பந்த உயர்வுகளை நாம் கேட்கின்றோம், வழக்கு தொடுக்கிறோம். ஊதிய குழு உயர்வை அதிகாரிகள் கேட்கின்றார்கள், அரசூழியர்கள் கேட்கின்றார்கள், ஓய்வூதியர்கள் கேட்கின்றார்கள். இதிலெல்லாம் நியாயம் இருக்கிறது. ஆனால் 2025ஆம் ஆண்டு பாராளுமன்றத்திலே ஒன்றிய அரசு ஒரு சட்ட குறிப்பை தாக்கல் செய்து நிறைவேற்றியிருக்கின்றார்கள். அதிலே 8வது ஊதிய குழு சிபாரிசு அளிக்கின்ற போது அந்த உயர்வை ஓய்வூதியர்களுக்கும் வழங்க வேண்டும், பொருந்தும் என்பது கட்டாயமில்லை என்ற ஒரு குறிப்பை அதிலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதற்கு பேர் பென்ஷன் வேலிடேஷன் பில் என்ற அதை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். ஆகவே எதிர்காலத்திலே வரக்கூடிய அந்த ஆபத்து, நம்முடைய போக்குவரத்து கழகத்திலே 2003க்கு பிறகு சேர்ந்த புதிய தொழிலாளிகள் நம்மிடமிருந்து விலைக்கு வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட ஒரு 93,000 பேர் பென்ஷன் இல்லாமல் அந்த குடும்பங்கள் இன்றைக்கு அனாதரவாக இருக்கிறது. அவர்களுக்குண்டான பென்ஷனை பெறுவதிலும் நம்முடைய எதிர்கால நடவடிக்கையாக, எதிர்கால முக்கிய கடமையாக கருதி நம்முடைய நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்லுவோம். வதந்திகளுக்கும் குழப்பங்களுக்கும் இடம் கொடுக்காமல் எப்போதும் போல ரேவா அமைப்பை பலப்படுத்துங்கள், உறுப்பினர் எண்ணிக்கையை அதிகப்படுத்துங்கள். போவர்கள் போகட்டும், வருபவர்கள் வரட்டும். நம்மை பொறுத்தவரை நம்முடைய பணி என்பது ஓய்வூதிய நலன்களை காப்பது என்ற அடிப்படையிலே செயல்படுவோம். மீண்டும் அடுத்த காணொளியிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.